இருக்கும் ஐயா சீதையின் மைந்தன் அவர்களே, உங்களை இந்த விழாவில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர்களின் தன்மான அடையாளமாக திகழும் அண்ணன் பேரறிவாளனின் வரப்புரைஞராக இருக்கும் ஐயா உயர்திரு பாரி அவர்களே, உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். உலக தமிழ் அமைப்பின் BTO தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எங்களுக்கெல்லாம் உலகை புரிய வைத்த ஆர்வமாகிய அண்ணன் எழியன் அவர்களே, உங்களை இந்த இனிய விழாவில் வரவேற்பதில் உள்ளம் பூரித்தேன். களமாடி மகிழ்வதிலே வாழ்வின் பெரும் பேரால் கருவும் தமிழ்நாட்டின் இளம் போராளி மாணவர் அண்ணன் வி. பிரபாகரன் அவர்களே, இந்த இனிய விழாவில் நீங்கள் தலைமை தாங்கியிருப்பதை வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கும் அண்ணன் கார்த்திக் அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கும் அண்ணன் வே. அருண் அவர்களே மற்றும் வணக்கத்திற்குரிய தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவரின் கனிவான வருகையை கரம் கூப்பி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த மாணவர்களின் போராட்டம் மாணவர்களின் அரசியல் விழிப்புணர்வை அது அடையாளப்படுத்தியது. மாணவர்கள் பிறந்தெழ இன்னும் நிறைய போர்க்களம் காத்திருக்கிறது. அப்போது தமிழீழமும் தாய் தமிழ்நாடும் உலக தமிழர்களும் அந்த பொன் விடியலை இந்த உலகம் கண்டு வியந்து நிற்கும். தெளிவான நோக்கோடு நாம் பயணிக்க ஆயத்தமாக வேண்டும். ஐயா சீதை மைந்தன் மாணவர்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்ற குறுந்தகட்டின் வாயிலாக நமக்கு ஏராளமான தகவல்களை அள்ளித் தருகிறார். ஆற்றல் வாய்ந்த மாணவர்களின் கைகளிலே இந்த குறுந்தகடி அறிவார்ந்த ஒரு போர் வாளாக திகழும். சுவரில் ஒட்டிய பள்ளியை போல் கருணாநிதி காங்கிரஸோடு 9 ஆண்டுகள் ஒட்டிக் கொண்டிருந்தார். மாணவர்கள் போராட்டத்தால் பதவி விலகி நடுத்தெருவில் அமலப்பட்டு கிடக்கிறது திமுக என்று. இந்த வரலாற்று கடமையை மாணவர்கள் போராட்டம் சாதித்திருக்கிறது. பதவி மட்டுமே வாழ்நாள் பாக்கியமாக கருதி இனப்பற்று இல்லாது, மொழிப்பற்று இல்லாது, உணர்வற்ற காங்கிரஸ்காரர்கள் அரசியல் அனாதையாக்கப்பட்டு கிடக்கிறார்கள் மாணவர்கள் போராட்டத்தால் என்று. நமது இலக்கு மிகச் சரியானது. அதை அடைவதற்கான பயணம் மிக நீண்டது. நீடு பூத்த நெருப்பாக நாம் போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் தணிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்தியா மீது நமக்கு கோபம் அல்ல. இந்திய வெளியுறவு கொள்கையும் இந்திய இறையாண்மையும் நமக்கு பகையாக வலம் வருவதை நாம் ஒருபோதும் இனி அனுமதிக்க முடியாது. இந்திரா காந்தி தாத்தா பிறந்த ஊர் காஷ்மீர் என்பதற்காக இந்திய மக்களின் வரிப்பணம் கொட்டி அழிக்கப்பட்டு காஷ்மீர் ராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிறது. நமது தாத்தா சேதுபதிக்கு சொந்தமான, தமிழனுக்கு சொந்தமான கச்சத்தீவை யாரை கேட்டு சிங்களவனுக்கு கொடுத்தார்கள்? பாராளுமன்றத்தை கூட்டி விவாதித்து தீர்மானமாக்கி அரசியல் சட்டம் திருத்தப்பட்டு அதன் பிறகுதான் நாட்டின் ஒரு பகுதியை அடுத்த நாட்டிற்கு வழங்க முடியும் என்பதை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது தீர்ப்பாக. அந்த அடிப்படையில் இந்திய அரசியல் சட்டம் திருத்தப்பட்டு கச்சத்தீவை மீட்போம், அதற்கான நெருக்கடியை கொடுப்போம், இல்லையே இந்தியாவோடு இருக்க மறுப்போம், அதுவரையில் பொறுப்போம் என்று கூறி என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். வரவேற்புரை அளித்த எங்கள் அறிவு மாதிரி அவர்கள்